ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಹೊಸ ವರ್ಷದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய வருஷத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ಮೈಸೂರು ಬಿಬ್ಲಿಕಲ್ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಸಭೆಗಾಗಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. நம்முடைய மைசூர் பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಸೊ ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ನಾವು ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ 7:30 ಇದ್ದಂತ ಒಂದು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿತ್ತು. கடந்த வருஷம் முழுவதும் அதிகாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய வேத பாட வகுப்புகள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ಮತ್ತೆ ಬ್ರದರ್ ವಿಕ್ಟರ್ ಸಿತ್ತರ್ ಅವರು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದೆ. அது மாத்திரமல்ல, ஐயா விக்டர் சித்தர் அவர்கள் சபைகளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேத பாடமும் எங்களுக்கு மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறது. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳು ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಬಂದು ಅವರು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முன்பாக வந்து வசனங்களை சொல்லுகிறார்கள். அது மிகவும் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. ಸೊ ನಮ್ಮ ಸಭೆ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನಂದ್ರೆ ವರ್ಷಿಪ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 20 ನಿಮಿಷ ಇದ್ರೆ ಬಹಳ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿರ್ತದೆ. ಹಾಡುಗಳನ್ನು ಅಷ್ಟು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅನೇಕ ಯೌವನಸ್ಥರು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. சபையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனை நேரங்கள் சபையிலே பாடல்கள் மூலமாக கர்த்தரை துதிப்பது ஸ்தோத்திரிப்பது 20 நிமிஷமாக இருந்தாலும் அது மிகவும் விசேஷமாக இருக்கிறது. ಸೊ ನಾವು ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪರ್ವತ ಪ್ರಸಂಗದ ಒಂದು 10 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. கடந்த வருஷத்திலே நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நான் மலை பிரசங்கத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ಸೊ ನಾನು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ, ಆಯ್ತಪ್ಪ ಅವರೇ ಅದನ್ನ 9 ಸರಿ ಓದ್ಬಿಟ್ಟು ಈ ಸರಿ 10 ಸರಿ ಓದಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. அல்லேலூயா. யாருப்பா அது? சகோதரர் ஐத்தப்பா அவர்கள் இந்த வருஷம் முழுவதும் இந்த பகுதியை 9 முறை வாசித்து விட்டு 10வது முறை வாசிக்கின்றார் நான் நினைக்கிறேன். ಸೊ ಬರುವ ತಿಂಗಳಿಂದ ದೇವರ ಚಿತ್ರದಾದ್ರೆ ನಾವು ಬೇರೆ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಕೂಡ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இந்த வருஷத்துல இன்னும் பல வசனங்களை கொண்டு நாம் படிக்க இருக்கிறோம். ಸೊ ಒಂದು ಕಳೆದ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಭಾರತದ ಅನೇಕ ಒಂದು ಸಭೆಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. கடந்த வருஷத்துல எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக இந்திய தேசத்திலே பல இடங்களுக்கு சென்று சபைகளுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ಹಲವಾರು ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸಾರಿದ್ದಾರೆ. பல சபைகள் ஸ்தாபனங்கள் மூலமாக சுவிசேஷ ஊழியங்களை சிறு பிள்ளைகள் வழியாக நாங்கள் அநேக இடங்களிலே ஊழியம் செய்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ಕಳೆದ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಒಂದು CF ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಹಲವಾರು ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸೇವೆಗೆ ಬಹಳ ವಿರೋಧಗಳು ಕೂಡ ವ್ಯಕ್ತ ಆಗಿದೆ. நாங்கள் செய்த ஊழியங்கள் மட்டுமல்ல, CF மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் ஊழியங்கள் மட்டுமல்ல, பல ஸ்தாபனங்கள் மூலமாக சுவிசேஷ ஊழியங்களுக்கு பல தடைகள் வந்திருக்கிறது. ಸೊ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಹಲವಾರು ದೇಶಗಳಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ವಿರೋಧ ಮತ್ತು ಸಭೆಗಳನ್ನ ಹೊಡೆದಾಕುವಂಥದ್ದು, ಪಾಸ್ಟ್ ಸೇವಕರನ್ನ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. இந்த பல ஸ்தாபனங்கள் செய்யக்கூடிய பல ஊழியங்களிலே நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல பல தேசங்களிலும் கூட அநேக உபத்திரவங்களை கிறிஸ்தவர்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். ದೇವ ಜನರನ್ನ ಹಾಸ್ಯ ಮಾಡಿದ್ದು, ವಿರೋಧ ಮಾಡಿದ್ದು, ಹೊಡೆದದ್ದು, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கேலி பண்ணி அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ಆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಹರಿದು ಹಾಕಿದ್ದು, ಕರಪತ್ರಗಳನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕಿದಂತ ಎಲ್ಲ ಸಂಗತಿ ನಾವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இப்படியாக அடித்து அவர்களுடைய கை பிரதிகளை அழித்து புத்தகங்களை கிழித்து இப்படி அடி வாங்கி பல விஷயங்களை குறித்து நாம் யூடியூபிலும் மற்ற இடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். ಸೊ ದೇವರ ಒಂದು ಸಭೆಗೆ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಹಿಂಸೆ, ವಿರೋಧ, ನಿಂದೆ, ಅವಮಾನ ಏನೇ ಆದ್ರೂ ಕೂಡ சபைக்கு, கர்த்தருடைய திருச்சபைக்கு எத்தனையோ விதமான பாடுகளும் கஷ்டங்களும் வந்திருந்தாலும் ದೇವರ ಒಂದು ಸಭೆ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ. தேவனுடைய சபை பின்னாடி திரும்பி பார்த்து போகவே இல்லை. ನಾವು ಮುಂದೆ ಮುಂದೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாம் முன்பாக கண்ணை வைத்து போய்க்கொண்டே இருக்கிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೊ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಸವಾಲುಗಳು ನಾವು ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಎದುರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. இப்பொழுது நமக்கு தெரிந்திருக்கும் இனிமேல் வரக்கூடிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை நாம் எப்படி சமாளிப்போம் என்று சொல்லி. ಆದರೆ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಕಟಗಳುಂಟು, ಹೆದರಬೇಡಿರಿ, ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇನೆ. கர்த்தர் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் பயப்படாதே, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ನಾವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋದು ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದೆರಡು ಸ್ಮಾಲ್ ಒಂದು ವಿಡಿಯೋಸ್ ಅನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. நாம் வசனத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் வீடியோ கிளிப்பை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம்.
ಬೇರೆ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲ ಆಫ್ ಮಾಡಿಯಪ್ಪ, ಸ್ವಲ್ಪ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಲೈಟ್ಸ್ ಆಫ್ ಮಾಡಿ, so that it can be clear. Very good. எழுதப்பட்டது என்றால் உங்களால் நம்பப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டுல வேல்ஸ் ரிவைவல் வெடித்து கிளம்புகிறது. அங்கிருந்து சில மிஷனரிகள் உலகம் முழுக்க போறாங்க. அப்ப ரெவரண்ட் சிங் என்பவர் அசாம் மாநிலத்துக்கு போய் அந்த இடத்துல சில ட்ரைப் காரோ என்கிற ஒரு ட்ரைப்ஸ் அவங்க மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த இடத்துல மிக கடினத்தின் மத்தியில நோக்சங் என்கிற ஒரு மனுஷனும் அவரோட மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறாங்க. இவங்க மூலமா அந்த வில்லேஜ்ல இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த விஷயம் அந்த ட்ரைப் தலைவருக்கு தெரிந்து மிகவும் கோபம் கொண்டு எல்லா வில்லேஜ் ஜனங்களையும் கூட்டி இயேசுவை மறுதல் இல்லை என்றால் உன்னை உன் மனைவி பிள்ளைகளை கொல்லுவேன் என்று அவன் சொல்கிறான். அப்போதுதான் இவர் இயேசுவின் பின்னே போக துணிங்க என்று சொல்கிறார். உடனே இவருடைய 2 பிள்ளைகளை கொன்று விடுகிறான். பெரிய அதிர்ச்சி. அப்பதான் கடும் கோபத்துல அந்த ட்ரைப் தலைவன் சொன்னான், இயேசுவை நீ மறுதலிக்காவிட்டால் உன் மனைவி தலை உருள போகிறது என்று. அப்பதான் நோக்சன் சொன்னாராம், though no one joins me still I will follow. வந்தது அவனுக்கு கோபம், மனைவியை வெட்டி விடுகிறான். பிறகு அவன் சொன்னானா, உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், இயேசு மறுதலி. அப்பொழுது அந்த ட்ரைப் தலைவனை பார்த்து இந்த நோக்சன் சொன்னாராம், ஒரு பக்கம் 2 பிள்ளைகள் மறித்து ரத்த வெள்ளத்துல இருக்காங்க, மனைவியும் மறித்து ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு நோக்சன் சொன்னாராம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான் என்று சொல்ல வாயிலே வார்த்தை இருக்கும் பொழுது அவரையும் கொண்டு விடுங்க. அரசியல இந்த கொன்ற இந்த கொடூரனுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. எப்படி எப்போதோ மறித்த இந்த இயேசுக்காக இவங்க பயமே இல்லாம உயிரை விட்டாங்க. என்னதான் அந்த வல்லமை என்று அவன் யோசிக்கும் பொழுது தேவ ஆவியினால தொடப்படுகிறான். அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இந்த சூழ்நிலையில ஏற்றப்பட்டதுதான் I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போகட்டும் என்று வாழ்க்கையில நாம் எதை இழக்கலாம், எதற்காக இயேசு இழக்கக்கூடாது என்பதை இந்த நோக்சன் மூலமா தெரிந்து கொள்கிறோம். God bless you. ಸೊ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಮಿಷನರಿಗಳು, ಹೊರದೇಶದ ಮಿಷನರಿಗಳು ಬಂದು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕಾದ್ರೆ, ಓಕೆ ನೀವು ಸಾರಬಾರ್ದು, ನೀವು ಸಾರಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ನಾಶ ಮಾಡ್ತೀವಿ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ನಮ್ಮ ದೇಶನ ನಮ್ಮ ಭಾಷೆನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಮಿಷನರಿಗಳು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂದರೆ, ನಾವು ಪ್ರಾಣ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ, ಬಟ್ ನಾವು ಹಿಂದೆ ನಾವು ಹೋಗೋದಿಲ್ಲ, ನಮಗೆ ಶಿಲುಬೆ ನಮಗೆ ಮುಂದೆ ಇದೆ, ನಾವು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಹಲವಾರು ಮಿಷನರಿಗಳು, ಹೊರದೇಶದ ಮಿಷನರಿಗಳು, ಭಾರತೀಯ ಮಿಷನರಿಗಳು ಎಷ್ಟೊಂದು ಸೇವೆ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೂಡ ಈ ಒಂದು ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು, ದೇವರೇ ನಿನ್ನ ಹಿಂದೆ ನಾನು ಬರ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ಶಿಲುಬೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ನಾನು ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರ್ತೀನಿ, ಏನೇ ಬರಲಿ, ಕಷ್ಟ ಬರಲಿ, ಶೋಧನೆ ಬರಲಿ, ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸೋದು ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ತೀರ್ಮಾನ ನಾವು ಕೂಡ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಇಲ್ಲ, ಆ ಸ್ಟೋರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಟ್ರೈಬ್, ಅಸ್ಸಾಂನಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ಟ್ರೈಬ್ ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯೇಸುವನ್ನು ನೀನು ಧಿಕ್ಕರಿಸಿಬಿಡು, ಬಿಟ್ಬಿಡು, ನಿನ್ನ ಉಳಿಸ್ತೇವೆ. ಆದರೆ ಇಲ್ಲ, ನಾನು ಆ ಥರ ಮಾಡಲ್ಲ, ಯೇಸು ನಾನು ಬೇಕೇ ಬೇಕು, ನಾನು ನಂಬ್ತೀನಿ, ಈ ಥರ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಸಾಯಿಸ್ತೀವಿ. ಇಲ್ಲ, ಆದರೂ ಕೂಡ ನಾನು ಮಾಡಲ್ಲ, ಮಕ್ಕಳು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಸಾಯಿಸ್ತಾರೆ, ರಕ್ತ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಮತ್ತೆ ಕೇಳ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ತೀನಿ, ಯೇಸುವನ್ನು ನೀನು ಬಿಟ್ಬಿಡು. ಇಲ್ಲ, ನಾನು ಬಿಡಲ್ಲ, ಯೇಸು ನಂಬ್ತೀನಿ, ನಿನ್ನ ಹೆಂಡತಿನಿ ಸಾಯಿಸ್ತೀವಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಆದರೂ ಕೂಡ ನಾನು ಯೇಸುವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಹೆಂಡತಿ ಸತ್ತೋದಳು. ಕೊನೆಯ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಪ್ಪ ನಿನಗೆ, ಏನು ಮಾಡ್ತೀನಿ ನೀನು, ಬಿಟ್ಟು ಓಡಿಬಿಡು, ಯೇಸು ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡು, ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ಉಳಿಸ್ತೀವಿ ಅಂತ ಎಲ್ಲ ಅವನು ಹೇಳಿದನು. ಯೇಸು ನನ್ನ ಮುಂದೆ, ಶಿಲುಬೆ ನನ್ನ ಮುಂದೆ, ಈ ಲೋಕವು ನನ್ನ ಹಿಂದೆ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಾನು ಧಿಕ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಸಾಯಿಸಿಬಿಟ್ರು. ಅದ ನಂತರ ಕೊಂದಾಕಿದಾನಲ್ಲ, ಅವನಿಗೆ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂತು, ಅವನಿಗೆ ನಿದ್ದೆ ಬಂದಿಲ್ಲ ನೈಟಲ್ಲಿ. ಅವನು ಯಾಕಪ್ಪ ಇಡೀ ಕುಟುಂಬವೂ ಸತ್ತೋದ್ರು ಕೂಡ ಅವರು ಯೇಸು ನನ್ನ ಮುಂದೆ, ಲೋಕ ನನ್ನ ಹಿಂದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಿಂಗೆ ಅವರು ಸತ್ತಿದಾರಲ್ಲ, ಇದರಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ವಿಶೇಷ ಏನೋ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಕನ್ವರ್ಟ್ ಆದ ಮೇಲೆ ಈ ಹಾಡು ಬಂತು. ಯೇಸು ಲೋಕವಿಂದ ಐ ಹ್ಯಾವ್ ಡಿಸೈಡೆಡ್ ಟು ಫಾಲೋ ಜೀಸಸ್, ನಾನು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹಾಡನ್ನು ಕೂಡ ರಚನೆ ಮಾಡಿದ್ರು. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me.
turning back, no turning back. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back. Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. There's no turning back, no turning back. ಆಮೆನ್. ಸೊ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳಲ್ಲಿ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள், ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಮೊದಲ ತೀರ್ಮಾನ ಏನಂದ್ರೆ, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதலாவது தீர்மானம் என்னவாக இருக்கும் என்றால், ನಾನು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ. நான் இயேசுவை பின்பற்றுவேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ ನಾವು ದೇವರನ್ನ ರುಚಿಸಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. கடந்த வருஷமெல்லாம் நாம் ருசி பார்த்தோம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்பதை. ದೇವರೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು ನಂಬಿಗಸ್ತನೆಂಬುದಾಗಿ, எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். ಈ ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5:10 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நாம் இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். ನೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹಿಂಸೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன ಈ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾರದಂತೇಳಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் யாருடையது என்று இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವರಾಗಿರೋ ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. 3வது வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ನಾವು ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ, ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತ ಒಂದು ಭೂಮಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பூமி எவ்வளவு சிறிதா இருக்கிறது. ಆದ್ರೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದಕ್ಕಿಂತ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರಬಹುದು. இதை விட எவ்வளவு பெரிதாக பரலோக ராஜ்யம் இருக்கும் யோசித்து பாருங்கள். ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನೇ ದೇವರು ಯಾರಿಗೆ ಕೊಡಬೇಕಂತ ದೇವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் யாருக்கு கொடுப்பாராம்? ಆತನ ಪ್ರವಾದಿಗಳಿಗೋ, ಅಪೊಸ್ತಲರಿಗೋ, ಯಾರಿಗೆ? அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கா, அவர்களுக்கு வேலை செய்தவர்களுக்கா, யாருக்கு? ಯಾರು ಯೇಸುವಿಗಾಗಿ ನಿಂತು ಹಿಂಸೆಗಳನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರಿಗಾಗಿ. கிறிஸ்துவின் நிமித்தமாக யார் நிந்தனைகளை, அவமானங்களை, பாடுகளை, துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களிடத்திலே. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? அப்படி என்றால் நாம் யாராக இருக்கிறோம்? ನಾವು ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಈ ತೀರ್ಮಾನ ಎಲ್ಲರೂ ನಾವು ಮಾಡಬೇಕು. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಂದ ದೇವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ದೇವರ ನಾನು ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನಾನು ಪಾಲುಗಾರನಾಗಬೇಕು. இந்த தீர்மானத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಗುರುತಿಸಿಕೊಳ್ತೇವೋ, எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ಇಷ್ಟಪಡಲ್ಲ. அப்பொழுது உலகம் நமக்கு பிடிக்காது. ನಮಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತದೆ. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೇಡ್ ಮಾಡಲ್ಲ. நம்ம வேற ஒருத்தரை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை.
ಆದ್ರೆ ಜನರು ನಮ್ಮನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾರೆ. ஆனாலும் ஜனங்கள் நம்மிடத்திலே பகையாக இருப்பார்கள். ಏಕೆಂದ್ರೆ ಲೋಕ ಯೇಸುವನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾರೆ. ஏனென்று சொன்னால் உலகம் இயேசுவை பகைக்கிறது. ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲರನ್ನ ವಿರೋಧ ಮಾಡ್ತು. தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் அந்த உலகம் எப்பொழுதுமே பகைத்தது. ಸೊ ಇವತ್ತು ಲೋಕ ಬಂದು ಸಭೆನ ವಿರೋಧ ಮಾಡಿದ್ರೆ ಇದೊಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. அதனாலே இந்த சபையை உலகம் வெறுத்ததுன்னு சொன்னால் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಹಾಗಾದ್ರೆ ನಾವೇನಾಗಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೇವೆ. இப்படியாக நாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ளே நாமும் கூட பாகம் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು 3.5 ವರ್ಷ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்கள் வெறும் 3.5 வருஷங்களாக இருந்தால் ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಮರಣನೇ ಬಹಳ ಒಂದು ಘೋರವಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குன அந்த நேரம் மட்டும்தான் மிக பயங்கரமான கொடிய நேரமாக இருக்கும் என்று. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವೆ ಆರಂಭದಿಂದ ಹಿಡಿದು ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பித்து ಫರಿಸಾಯರು ಸದ್ದುಕಾರಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಯೇಸುವನ್ನು ವಿರೋಧ ಮಾಡಿದರು. அங்கே சதுசேயர்கள் பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் எல்லாருமே இயேசுவை துன்பப்படுத்தினார்கள். ಆತನನ್ನು ಟೀಕೆ ಮಾಡಿದರು. அவரை கேலி பண்ணினார்கள். ಸಭಾಮಂದಿರದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದಾಗ ನೀವು ನಮ್ಮೂರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಲವಂತ ಮಾಡಿದ್ರು. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் ஜபாலயங்களிலும் போய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு அவரை வெளியே தள்ளி விட்டார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವರೊಂದು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. கல்லினாலே அடித்தவரை கொல்லுவதற்கு கூட முயற்சி பண்ணினார்கள். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ತನ್ನ ಎಲ್ಲಾ ಸೇವೆ ಒಂದೊಂದು ದಿನ ಒಂದೊಂದು ರೀತಿ ಒಂದೊಂದು ಹೋರಾಟ ಇತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ. இயேசு செய்த ஊழியத்திலே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விதத்திலே அவருக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟಿದ್ರು. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் முறுமுறுத்தார்கள். ಯೇಸುವಿಗೆ ಅವರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದರು. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கேள்விகளை கேட்டார்கள். ಯೇಸುವಲ್ಲಿ ಅವರು ಸಂದೇಹ ಪಟ್ಟರು. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் மேலே அவர் வார்த்தையின் மேலே சந்தேகப்பட்டார்கள். ಸೊ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟಾಗಿ ಈ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟಾಗಿ ಸಹಿಸಿಕೊಂಡ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை இயேசு கிறிஸ்து எப்படி சகித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕದವರನ್ನು ನಾವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು இப்போது கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை நாமும் கூட சகித்துத்தான் ஆக வேண்டும். ಸೊ ನಮ್ಮ ನಡತೆ ಒಂದು ರೀತಿ ಇದ್ರೆ ಲೋಕದ ಜನರ ಒಂದು ನಡತೆ ಬೇರೆ ರೀತಿ ಇರ್ತದೆ. நாம் நடந்து கொள்கிறது ஒரு விதமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடந்து கொள்கிறவர்கள் வேறு விதமாகத்தான் நடப்பார்கள். ನಾವು ಇಕ್ಕಟ್ಟದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಜನರು ಅಗಲವಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நாம குறுக்கும் நெடுக்குமா இருக்கிற இடத்துல நம்மை கர்த்தர் நடத்தினால் அந்த ஜனங்கள் விசாலமான இடத்துல போவதற்குத்தான் தள்ளுவார்கள். ಆದ್ರಿಂದ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் நாம் இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳಂತವರು, வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ನಮ್ಮ ನೀತಿ ರೀತಿಗಳು ಬದಲಾವಣೆ, நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கின்றது. ನಮ್ಮ ಜೀವನ ಶೈಲಿನೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறது. ಇದನ್ನು ನೋಡಿದಾಗ ಜನರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ವಿರೋಧ ಮಾಡ್ತಾರೆ. இதை பார்க்கக்கூடிய மற்ற ஜனங்கள் நம்ம என்ன செய்வார்கள், நம்மை வெறுத்து விடுவார்கள். ಅವರು ಮಾಡೋದನ್ನ ನಾವು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲವಂತ ಮಾಡ್ತಾರೆ. அவர்கள் செய்வதையே நாமும் செய்ய வேண்டும் என்று நம்மை பலவந்தப்படுத்துவார்கள். ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಈ ಒಂದು ನೀತಿಯ ಒಂದು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹಿಂಸೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತವರು ಧನ್ಯರೆಂಬುದಾಗಿ. இந்த வசனம் என்ன சொல்றது, நீதியின் நிமித்தம் துன்பங்களை சகித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. ಹಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಏನ್ ಬೇಕಂದ್ರೆ ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ನಮಗೆ ಬೇಕು. இப்போ இந்த வருஷத்துல நமக்கு என்ன தேவையா இருக்குதுன்னு சொன்னா பொறுமை, தாழ்மை நமக்கு வேண்டுமா இருக்கிறது. ಏಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಬಾಧೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೇವೆ. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நாமும் பங்காளிகளாக இருக்கிறோம். ನೋಡ್ರಿ, ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆ ಹಿಂಸೆಗಳಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇದ್ದಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களுக்கு இயேசு கூட சேர்ந்து பாடுகளை அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு இஷ்டப்படல. இயேசு அற்புதம் ಮಾಡಿದಾಗ ಶಿಷ್ಯರಿಗೆಲ್ಲ ಫುಲ್ ಖುಷಿ. இயேசு அற்புதம் செஞ்சார்னா இயேசுவின் சீஷர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ಯಾವಾಗ ಜನರು ಯೇಸುವಿಗೆ ವಿರೋಧ ಮಾಡಿದ್ರು ಶಿಷ್ಯರಿಗೆ ಭಯ ಬಂತು, ಎಲ್ಲಿ ನಮಗೆ ವಿರೋಧ ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಒಂದು ರೋಮನ್ಸ್ ಇರ್ಬೋದು, ಈ ಫರಿಸರ್ ಸದ್ದುಕಾಯರು ಇರ್ಬೋದು, ನಮಗೆ ಎಲ್ಲಿ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ರು. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு கலகமோ ஒரு எதிர்ப்போ வந்துச்சுன்னு சொன்னா அது பரிசேயர்களாலே சதுசேயர்களாலே யூதர்களுடைய தலைவர்களாலே அரசாங்கத்தினால் யாராவது எதிர்ப்பு வந்தால் சீஷர்களுக்கு பயந்துருவாங்க, இந்த ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாமா என்று நினைப்பார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಡೆ ಭೋಜನದಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನ
ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹಂಚಿಕೊಂಡರು. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேஜையில் இருந்த தன்னுடைய சொந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். ಅದ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அப்பத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடுவதன் மூலமாக ನಾನು ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ பாலுகாரராக்திரி. நான் படுகிற அந்த துன்பத்திலும் அந்த கஷ்டத்திலும் கூட நீங்களும் அதற்கு சொந்தக்காரர்களாக பங்காளிகளாக மாறுகிறீர்கள். ನಾವೆಲ್ಲ ಕರ್ತನ ಮೇಜಿನಲ್ಲಿ ನಾವು ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಲ್ಲ, ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ನಾವು ತಗೊಳ್ತೀವಿ. கர்த்தருடைய மேஜையில இருந்து நம்ம அப்பத்தை திராட்சரசத்தை எடுத்துக்கொள்கிறோம். ತಗೊಳ್ದಿರೋರು ನಾನು ಯಾವಾಗಪ್ಪ ಇದ್ರಲ್ಲಿ ತಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೊಂಥರ ಏನೋ ಇದ್ರಲ್ಲಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಇದೆ. சில பேர் நினைக்கிறாங்க, இது எடுத்துக்கிட்டா என்னப்பா நமக்கு இது ஏதாவது மேஜிக் சக்தி இருக்குமா? ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಇದು ನಾವು ತಗೊಳ್ಬೇಕಂತ ಒಂದು ಆಸೆ ಇರ್ತದೆ. இது எடுத்துக்கொள்ளாதவங்களுக்கும் கூட ஆசை வந்துடும், ஒருவேளை இது நான் எடுத்துக்கிட்டாக்க ஏதாவது ನನಗೆ ಆಗುமா? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಅದರ ಹಿಂದಿರುವಂತ ಒಂದು ರಹಸ್ಯನ ಅನೇಕರು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ಅನೇಕ மறைவான காரியங்கள் அநேகருக்கு புரிவதில்லை. ಪ್ರತಿ ಸಾರಿ ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ, ಏನ್ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? ஒவ்வொரு டைமும் நாம அந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும் போது நாம் என்ன சொல்லுகிறோம், என்ன தியானிக்கிறோம்? ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ಒಂದು ಮರಣದಲ್ಲಿ, ನಿನ್ನ ಒಂದು ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಕೂಡ ಪಾಲುಗಾರನಾಗಿದ್ದೇನೆ. கர்த்தராகிய இயேசுவே, நீர் பட்ட பாடுகளிலே நானும் கூட பங்கெடுக்கிறவனாய் இருக்கிறேன். ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಜನರಿಗೆ ಹೇಳಿ, ಈಗ ನೀವು ದೀಕ್ಷಾಸನ ತಗೊಂಡು ಪಾಲುಗಾರರಾಗ್ತೀರ ಅಂತ ಕೇಳಿ. ಅವಾಗ இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்குவாங்களா? ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನೂ ಬೇಡ, ಈ ಕರ್ತನ ಮೇಜು ಕೂಡ ಬೇಡ. ஐயோ சுவாமி, நீ தீட்சாசனமும் எனக்கு ஞானஸ்நானமும் கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்குற பந்தியும் எனக்கு வேண்டாம், ஓடி போயிடுவாங்க. ಸಾಧ್ಯತೆ ನಾವು ಬಹಳ ಈ ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾವು ಬಹಳ ಲಘುವಾಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಬಾರ್ದು. நாம இந்த கர்த்தருடைய அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுக்கிற விஷயத்தை ரொம்ப சாதாரணமா லேசா எடுத்துக்க கூடாது. ಸೊ ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ಈಸಿ, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ದಿನನಿತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ವಿರೋಧ ಬಂದಾಗ ಅದನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಗೆ ಇರೋದಿಲ್ಲ. கர்த்தருடைய பந்தியிலே அப்பத்திலே திராட்சரசத்திலே பங்கெடுப்பது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஆனால் கர்த்தரின் நிமித்தமாக நாம் இந்த உலகத்திலே கஷ்டங்களிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே நாம் கிறிஸ்துவுக்காக நீதி நிமித்தம் பாடுபடுவதுதான் மிகவும் கடினமான விஷயம். ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். 14:5. 17:4. Matthew 17:4. மத்தேயு 17:4. ಆಗ ಪೇತ್ರನು ಯೇಸುವಿಗೆ, ಸ್ವಾಮಿ, ನಾವು ಇಲ್ಲೇ ಇರುವುದು ಒಳ್ಳೆಯದು. ಅಪ್ಪಣೆಯಾದರೆ ಇಲ್ಲಿ 3 ಪರ್ಣಶಾಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ನಿನಗೊಂದು, ಮೋಶೆಗೊಂದು, ಎಲಿಯನಿಗೊಂದು ಎಂದು ಹೇಳಿದನು. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். ಪೇತ್ರನಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಯೇಸುವಿಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ ಇರಬಹುದು? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேதுரு இயேசுவினிடத்திலே சொல்லுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಒಂದು ಮರಣದ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இங்கே இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ತನ್ನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದಾಗ ಆತನನ್ನ ಹಿಡಿದು ಆತನನ್ನ ಹಿಂಸೆ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕ್ತಾರೆ ಎಂಬ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு, இப்பொழுது நாம எருசலேமுக்கு போக போகிறோம், அங்க போனால் அவர்கள் என்னை பிடித்து என்னை சிறை பிடிப்பார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை சிலுவையிலே போடுவார்கள். ಅದಕ್ಕೆ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗೋದು ಬೇಡ. அதுக்கு பேதுரு சொல்கிறான், நீங்க ஆண்டவரே, சுவாமி, நீங்க எருசலேமுக்கு போகவே வேண்டாம். ಈ ಬೆಟ್ಟ ಹತ್ತಿದ್ದೀವಿ, ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, நம்ம அந்த மலைக்கு வந்திருக்கிறோம், அருமையா இருக்குது, இங்கேயே கூடாரம் போட்டுருவோம். ನೀನ್ ಏನಾದ್ರೂ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದ್ರೆ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಅವ್ರು ತೆಗೆದು ಬಿಡ್ತಾರೆ. நீங்க தப்பி தவறி எருசலேமுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்க உயிரை எடுத்துருவாங்க. ಯೇಸುವೆ, ನಿನ್ನ ಒಂದು ಜೀವಿತ ಕ್ಷೇಮವಾಗಿರ್ಬೇಕು. அதனால உங்களுடைய ரட்சகராக நீர் நல்லா சுகமாக சந்தோஷமாக வாழணும். ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಸಾಯಬಾರದು, நீங்க சிலுவையில போய் செத்துறக்கூடாது. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಮೋಶೆ ಎಲಿಯನಿಗಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪರ್ಣಶಾಲೆಗಳನ್ನ ಇಲ್ಲೇ ನಾವು ಕಟ್ಬಿಡ್ತೀವಿ. அதனால இந்த மோசையும் எலியாவும் கூட எங்கேயும் உங்களை விட்டுறக்கூடாது, அதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம். ಯಾಕಂದ್ರೆ ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 23:37ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37. 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். 23:37. ಯೆರೂಸಲೇಮೇ, ಯೆರೂಸಲೇಮೇ, ಪ್ರವಾದಿಗಳ ಪ್ರಾಣ ತೆಗೆಯುವಳೆ, ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟವನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಳ್ಳುವವಳೆ,
ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸಂಗತಿ ನಾವಿಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியவளே என்று இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗ ಗಲಿಲಾಯ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣವನ್ನು ದಾಟಿ ನಾನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಫುಲ್ಲು பய ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு நாம் எருசலேமுக்கு போலாம் என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது எல்லாமே சீசர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மிகவும் அவர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள், பயப்படுவார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿತ್ತು. ஏனென்றால் அந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே ಅಡಿத்து கொல்லப்படுவார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ನಾವು ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்ம போவோம் என்று சொன்னால் ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆದಿ ಸಭೆಯವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ರೊಟ್ಟಿಗಳನ್ನ ಮುರಿತಾ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அங்கே ஆதி திருச்சபை எப்படியாக கூடினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீடு வீடாக சென்று கர்த்தருடைய வசனங்களை போதித்து அங்கே அப்பங்களை பிட்டு அங்கே அந்யோன்ய ஐக்கியத்திலே அவர்கள் ஜெபித்தலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ. ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವು ಹೊರಡುವವು. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய யெகோவனுடைய வாக்கியம் அங்கே இருந்து வார்த்தைகள் புறப்படும். சோ ಯೆರೂಸಲೇಮ್ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲಿ ಒಂದು ಕೇಂದ್ರ ಬಿಂದು ಆಗಿದೆ. ஏனென்றால் எருசலேம் என்பது அந்த தேவனுடைய ஊழியத்தினுடைய மையமாக இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಆರಂಭವಾಯಿತು. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது அங்கே எருசலேமிலிருந்து ஆரம்பித்தது. ಆದಿ ಸಭೆಯು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆರಂಭ ಆಯಿತು. ஆதி சபையானது கூட திருச்சபையானது அங்கேதான் வீடுகளாக ஆரம்பித்தார்கள், அங்கேதான் அங்கு தொடங்கியது. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳು ಅಪೊಸ್ತಲರು ரத்த சாட்சிகளாகி கொல்லப்பட்டது. அதே எருசலேம் என்கிற நகரத்திலே தான் அநேக தீர்க்கதரிசிகளும் கூட ரத்த சாட்சிகளாக மரித்து அங்கு சாகடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ನೋಡಿದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ವಿಷಯಗಳಿಗೆ ಅದೊಂದು ಪ್ರಸಿದ್ಧವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಆಗಿದೆ. பாருங்கள், எருசலேம் இப்படி பல விஷயங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக எருசலேமை நாம் பார்க்கின்றோம். ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರು, ಎಲ್ಲಾ ವಿಶ್ವದ ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಬೆತ್ಲೆಹೇಮಿನ ಕಡೆಗೆ ತಮ್ಮ ಗಮನವನ್ನು ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. கிறிஸ்துமஸ் டைம்ல பாத்தீங்கன்னா கூட எல்லாரும் நம்ம அந்த மேய்ப்பர்களுக்கு முன்பாக பாடப்பட்ட கேரல் ரவுண்ட் விஷயங்களை கூட சொல்லும்போது எருசலேமை தான் நாம் அங்க பார்க்கின்றோம். சோ எல்லா யஹூதியರಿಗೂ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮ್ ಒಂದು ಪವಿತ್ರವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಾನ ಆಗಿದೆ. இப்படியாக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எருசலேம் என்பது ஒரு பரிசுத்தமான முக்கிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. சோ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಬಂದಾಗ எருசலேமில் இருக்கக்கூடிய கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அங்கே தான் அவர்கள் பிடிக்கும் வந்தார்கள். எல்லா ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಚದರಿ ಹೋಗಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவரை பின்பற்றின சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு சிதறி போனார்கள். ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಕೊಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷಾರಸ ಏನೋ ಅವರು ಅದರಲ್ಲಿ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், உண்மைதான். ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಬಂದಾಗ ಅವರೆಲ್ಲ ಚದರಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடிக்க வந்த சமயத்துல எல்லா விசுவாசிகளும் முக்கியமாக சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஓடி போனார்கள். ಸೊ ಒಂದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ, ಇದು ಏನಿದು ಕ್ರಿಸ್ತನ ದೇಹದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗೋದಂದ್ರೆ ಏನಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய அப்பத்திலே பங்கெடுப்பதனுடைய அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு புரியவே இல்லை. ನಾವು ಕೂಡ ಆರಂಭದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರ ದೀಕ್ಷಾಸ್ತ್ರ ತಗೊಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತಗೊಂಡ್ವಿ. நாம கூட புரியாம தான் எடுத்துட்டு இருந்தோம். இன்னொரு எடுக்கிறாங்க இல்லையா, நாமளும் எடுத்துருவோம், அப்படிதான் எடுத்தோம். ಆದ್ರೆ ಕಾಲಕ್ರಮೇಣವಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷರಸದ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ರಹಸ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் நம்ம வளர வளர இப்பதான் நமக்கே புரியுது இதனுடைய ரகசியங்கள், ஆழமான காரியங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 40-41ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40-41 நாம் வாசிப்போம். 40-41 சாப்டர் 5 40 and 41. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்தன் என்று பிரசங்கித்தார்கள். ಅವರು ಅವನ ಮಾತಿಗೆ ಒಪ್ಪಿ ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕರೆಸಿ ಹೊಡೆಸಿ ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಮಾತಾಡಬಾರದೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ಅಪೊಸ್ತಲರು ತಾವು ಆ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರೆನಿಸಿಕೊಂಡವೆಂದು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾ ಹಿರಿಸಭೆ ಎದುರಿನಿಂದ ಹೊರಟು ಹೋಗಿ ಪ್ರತಿದಿನ ಎಡಬಿಡದೆ ದೇವಾಲಯದಲ್ಲಿಯೂ
ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿಯೂ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಸ್ತನಾದ ಯೇಸುವಿನ ವಿಷಯವಾದ ಶುಭವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರುತ್ತಾ ಇದ್ದರು. ಸೊ ಅವರು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಿಂದೆ ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಯೋಗ್ಯರೆನಿಸಿಕೊಂಡ್ರಂತ ಅವರು ಭಾವಿಸ್ಕೊಂಡ್ರಂತೆ. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இப்படி கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவர்கள் அவமானம் அடைவதற்கு நாங்க இதுக்கு அருகதை நமக்கு இருக்குது, பாத்திரராக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். ಯಾವಾಗ ನಾವು ಯೋಗ್ಯರಾಗೋದು? எப்ப நம்ம யோகியர்களாக ஆகிறது? ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ನೀವು ಅಯೋಗ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாரும் நம்ம பார்த்து சொல்றாங்க, நீங்கெல்லாம் யோகியமே இல்லடா, ಅಯೋಗ್ಯர்கள் என்று. ಸರಿಯಾಗಿ ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ, ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಅಯೋಗ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. நீங்கெல்லாம் அபாத்திரர்கள், இதெல்லாம் சரியாவே படிக்கல, சரியா நீங்க ப்ரிப்பேரே பண்ணாம வந்துட்டீங்க. ಆದ್ರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ಯೋಗ್ಯರು? வசனத்தின் பிரகாரமாக யாரு பாத்திரர்? ಯೇಸುವಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ, இயேசுவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ಅವಮಾನ ಪಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರುವಂತವರೇ ಯೋಗ್ಯರು. அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாலும் அதற்கு நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நினைக்கிறவன் தான் அதற்கு பாத்திரன். ಓಕೆ, ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಒಂದು ಇಲ್ಲಿ 4 ಗೋಡೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು, ಸ್ತುತಿ ಹೇಳೋದು, ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದು, ಬೈಬಲ್ ಓದೋದು ಎಲ್ಲ ತುಂಬಾ ಕಂಫರ್ಟಬಲ್ ಇದೆಲ್ಲಾನು. இங்கே சபையில வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குடும்பங்களுக்கு நடுவில் நின்று பாட்டு பாடுறது, வசனம் சொல்றது, ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் சாதாரண விஷயம். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಮನೆಯ ಒಂದು ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರ ಕತ್ತಲಲ್ಲಿ ಜನರು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அக்கம் பக்கத்து வீடுகளில அங்க இயேசு அறியாதவர்களுக்கு வீடுகளுக்கு மத்தியில போய் நீங்க ஊழியர்களை செய்தால், ಸೊ ಅವ್ರು ನಮಗೆ ಅವಮಾನ ಮಾಡಿದ್ರೆ ಹೇಗೆ ನಾವು ರಿಯಾಕ್ಟ್ ಆಗ್ತೀವಿ ಅನ್ನೋದು ಬಹಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. அப்ப நீங்க போய் சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுடைய வீட்டுல போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்க நிச்சயமா உங்களை அவமானப்படுத்துவாங்க இல்லையா? அப்பதான் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಅವಮಾನ ಮಾಡಿದಾಗ, ನಿಂದೆ ಮಾಡಿದಾಗ, ವಿರೋಧ ಮಾಡಿದಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ಓಡ್ತಾ ಇರ್ತದೆ? அப்போ உங்களை அவங்க அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, கேலி பண்ணி உங்களை வந்து வெளியில தள்ளினா அப்ப நம்ம மைண்ட்ல என்ன ஓடும்? ಯೇಸುವನ್ನು ನಂಬೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಕ್ಕ ಅಣ್ಣ ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ರಿ, ಇವಾಗ ಏನು ಓದ್ತಾ ಇದೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக நம்மள அவங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு இருக்கிற நீ என்ன கேட்பாங்க. ಸೊ ಯೇಸುವನ್ನು ನಂಬೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಬಹಳ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அக்கான்னு சொல்லுவாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಂಗೆ ನಾವು ಕೂಡ ಈ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ஏனென்றால் அவங்க கூட தான் நாமளும் பிழைக்கிறோம். ಈಗ ಯೇಸುವನ್ನು ನಂಬದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கை மாறி போச்சு இல்லையா? ಈಗ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾರೆ. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து அவங்க பரியாசம் தான் பண்ணுவாங்க. ನಮ್ ಜೊತೆ ಕುಡಿತಾ ಇದಲ್ಲ ನೀನು, என் கூட தானே சேர்ந்து தானே எல்லாம் பண்ணிட்டு இருந்த ಕುಡಿಚಿಯ, ನಮ್ ಜೊತೆ ಸಿನಿಮಾಗೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದಲ್ಲ, சினிமாக்களை என் கூட தானே வந்த, ಕಾಲೇಜಿಗೆಲ್ಲ ಬಂಕ್ ಕೊಡ್ದು ಬರ್ತಾ ಇದ್ದೆ ನೀನು, நீ ಕಾಲೇಜ್ ಕಟ್ பண்ணிட்டு என் கூட வரலையா? ಆ ರೀತಿ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಆಗ್ತದೆ. அப்பொழுது அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ಏನಪ್ಪ, ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿರೋದು ಇವ್ರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಆಗಿಲ್ವಾ? ಇವ್ರಿಗೆ என்னப்பா ನಾನು நல்லவனா மாறிட்டேனே, அது அவங்களுக்கு பிடிக்கலையா? ನೋಡ್ರಿ, ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಟ್ ಇಲ್ಲಿ ಜನರು ಅವ್ರನ್ನ ವಿರೋಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு நல்ல செய்தியை தான் மத்தவங்களுக்கு சொல்றாங்க, ஆனா யாருக்குமே அவங்கள பிடிக்கல, அவங்களை இம்சை பண்றாங்க. ಆಗ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನ್ ಬಂತಂದ್ರೆ, ನಾವು ಇವಾಗ ಯೋಗ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. ಈಗ ನಾವು இப்பதான் நாங்க இதுக்கு யோகியமா பாத்திரராக தகுதியாக இருக்கிறோம். ನಾವು ಅಪೊಸ್ತಲರು 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸ್ಟೇಫನನ ಕುರಿತಾಗಿ ನಾವಲ್ಲಿ ವಾಕ್ಯ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். ஸ்தேவானை குறித்து படிக்கிறோம். 54ರಿಂದ 56 ವಚನ ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. 54 இருந்து 57 வரைக்கும் நம்ம வாசித்துக் கொள்வோம். You read first, I'll follow. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವರು ರೌದ್ರ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ಹಲ್ಲು ಕಡಿದರು. ಆದರೆ ಅವನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತನಾಗಿ ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು, ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ಯೇಸುವನ್ನು ಕಂಡು, ಅಗೋ ಆಕಾಶವು ತೆರೆದಿರುವುದನ್ನು, ಮನುಷ್ಯಕುಮಾರನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. 54 to 56. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் காண்கின்றேன் என்றான். ಸೊ ಸ್ಟೇಫನನು ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮೊದಲ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸತ್ತನು. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக சுவிசேஷத்தை சொல்லி முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தவன் யார் என்றால் இந்த ஸ்தேவான். ಅದನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲುವಾಗ ಆತನು ಏನು ನೋಡ್ತಾನೆ? கல்லெறிந்து கொள்ளும்படி அவர்கள் அடிக்கும் பொழுது அவன் என்ன யோசித்திருப்பான்?
ಅವನ ಆಕಾಶ ತೆರೆದಿರುವುದನ್ನು ಅವನು ನೋಡ್ತಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ. அவன் என்ன பார்த்தான்னு சொன்னா வானம் திறந்திருக்கிறதை பார்க்கின்றான். ಕೇವಲ ಆಕಾಶ ತೆರೆದಿರೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, தேவன் வானத்தை திறப்பது மட்டுமல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಿಂಹಾಸನದಿಂದ ಎದ್ದು ನಿಂತಿರುವುದನ್ನು ಅವನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்கே பிதாவினுடைய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய இயேசு எழுந்து நிற்கிறதை அவன் பார்க்கின்றான். ನಾವೆಲ್ಲೂ ಕೂಡ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಸಿಂಹಾಸನದಂತ ಯೇಸು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಿಲ್ಲ. நாம சாதாரணமா வேதத்தை படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நிற்பதை நாம் பார்க்கவில்லை. ಸೊ ನೀವೇನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಿ, ಯಾಕೆ ಯೇಸು ಯಾಕೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರು? நீங்க யோசிக்கலாம், எதுக்கு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இயேசு எதற்காக எழுந்து நிற்கிறார்? ಸ್ಟೇಫನನು ಇವಾಗ ತನ್ನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஸ்தேவான் இப்பொழுது மரித்து தன்னுடைய சந்நிதிக்கு வரப்போகிறானே, அதற்காக. ಸ್ಟೇಫನನ್ನು ಬಹಳ ಗೌರವಿಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವನನ್ನು ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸ்தேவானை கர்த்தர் கனப்படுத்தி அவனை வரவேற்பதற்காக எழுந்து நிற்கிறார். ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಸತ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎದ್ದು ನಮ್ಗೆ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாம சாதாரணமா செத்து போனா இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று நம்மளை வரவேற்பாரா தெரியல. ಯಾಕಂದ್ರೆ ಬಡ ಲಾಜರನು ಸತ್ತಾಗ ದೇವದೂತರು ಬಂದು ಅವನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರಂತ ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ. ஆனால் நமக்கு தெரியும், ஏழையாக இருந்த லாசரு அவன் செத்து போன சமயத்துல தேவ தூதர்கள் கீழே இறங்கி வந்து அவனை அழைத்து கொண்டு போனார்கள். ಆದ್ರೆ ಸ್ಟೇಫನು ಸತ್ತಾಗ ದೇವದೂತರು ಬಂದಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವತಃ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡ್ರು. அல்லேலூயா. ஆனால் ஸ்தேவான் அடித்து கொல்லப்படுகிற நேரத்திலே தேவ தூதர்கள் அங்கே காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிம்மாசனத்தில் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಸತ್ತು ಈ ಲೋಕದ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸೋದು ಒಂದು, நாம சாதாரணமா வாழ்ந்து இந்த ஓட்டத்தை பயணத்தை முடித்து போவது ஒன்று. ಎರಡನೇದಾಗಿ ಸುವಾರ್ಥ ಸೇವೆಗಾಗಿ ಯೇಸುವಿಗಾಗಿ ಹಿಂಸೆಗಳನ್ನ ಅನುಭವಿಸಿ ಸಾಯೋದು ಇನ್ನೊಂದಾಗಿದೆ. இரண்டாவது, கிறிஸ்துவின் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம நீதியாய் வாழ்ந்து துன்பப்பட்டு சாவது என்பது இன்னொன்று. ನಾವ್ ಯಾರಿಗೂ ಹೇಳೋದು ನಮ್ಗೆ ಹಿಂಸೆ ಮಾಡ್ರಿ, ಬನ್ನಿ ಹೊಡಿರಿ, ನಮ್ಮನ್ನ ಹೊಡಿರಿ ಅಂತ ನಾವ್ ಯಾರಿಗೂ ಹೇಳೋದಿಲ್ಲ. நம்ம போயிட்டு சும்மா வந்து ஏய் வாங்கப்பா என்னை போட்டு அடிங்கப்பா, என்னை மூஞ்சில காரி துப்புங்க, அவமானப்படுத்துங்க, அப்படி யாரும் நம்ம கூப்பிடுறது இல்ல. ಸುವಾರ್ಥ ಸೇವೆನ ಬಹಳ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் போது ரொம்ப ஞானமா சொல்லுகிறோம். ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಯಾರಿಗೂ ಅಪೋಸಿಷನ್ ಬರಬಾರದು. எங்களுடைய தேசத்தின் தலைவர் சொல்றாரு, யார்கிட்டயும் சண்டை வச்சுக்காதீங்கப்பா, ನೀವು ಬಹಳ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರ್ಬೇಕು, ரொம்ப ஞானமா இருக்கணும். ನೀವು ಯಾವ್ದನ್ನ ಒಂದು ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ಕ್ಲಬ್ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಹೋದಾಗ ಜೋರಾಗಿ ನೀವು ಮಾತಾಡಬಾರ್ದು. நீங்க அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும் போது அது ஏதாவது தகராறு பண்ற மாதிரி எதுவும் பண்ணிவிடாதீங்க. ನಿಮಗೆ ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಆದ್ರೆ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲೇ ವಾಕ್ಯನ ಓದ್ಬಿಡ್ರಿ, ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ನೀವು பைபிள் எடுத்துட்டு போறது பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா பைபிள் எடுக்காதீங்க, மொபைல்ல போட்டுட்டு போயிருங்க. ಸೊ ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅವರು ಮಾರ್ತಮ್ಮ ಚರ್ಚ್ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಇಂದ ಬಂದಂತವರು. ஏனென்றால் என்னுடைய தேசத்தினுடைய தலைவர் வந்து மார்த்தோமா சபையிலிருந்து வந்தவர். ಸೊ ಅವ್ರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಈ ಒಂದು ಅಪೋಸಿಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಏನೋ ಒಂದು ಸಂಸ್ಥೆಗೆ ಅವಮಾನ ಆಗ್ಬಿಡ್ತು. அதாவது நமக்கு ஏதாவது யாராவது எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஊழியத்துக்கு கெட்ட பேர் வந்துரும், ಸೇವೆ ನಿಂತೋಗ್ಬಿಡುತ್ತೆ, வேலை கர்த்தருடைய ஊழியம் நின்று போயிரும். ಆದ್ರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ದೇವರೇ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ನಾಯಕರ ಒಂದು ಮನೋನ್ನತಗಳನ್ನು ದೇವರೇ ಬೆಳಗಿಸು. நாங்க என்ன பண்றோம்னா, ஆண்டவரே அப்பா இந்த தலைவருடைய மனசுக்குள்ள பூந்து அதை மாற்றி போடுங்கப்பான்னு நாங்க ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲಿ ಹಿಂಸೆ ಆಗ್ತದೋ ಅಲ್ಲೇ ಬೆಳವಣಿಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எங்க வந்து பாடுகளும் உபத்திரவங்களும் வருதோ அங்கதான் வளர்ச்சி வருகிறது. ನೋಡ್ರಿ, ರೂಲಿಂಗ್ ಪಾರ್ಟಿಗೆ ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿ ಇದ್ರೇನೆ ರೂಲಿಂಗ್ ಪಾರ್ಟಿ ಚೆನ್ನಾಗಿ ರೂಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದು. ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி இருந்து வேலை செய்யணும். அவங்க குற்றங்களை குறைகளை சொல்லிட்டே இருந்தாதான் ஆளுகிற கட்சி நல்லா ನಿಧಾನமா ಸೂಪರಾ ಆಳುವಾಂಗ. ರಾಜಕೀಯವಾಗಿ ಎಷ್ಟು ವಿರೋಧ ಪಕ್ಷ ಎಷ್ಟು ಬಲಶಾಲಿಯಾಗಿರ್ತದೋ ಆಡಳಿತ ಪಕ್ಷ ಅಷ್ಟೇ பயபக்திಯಿಂದ தேசன ஆಳ್விಕೆ ಮಾಡುತ್ತೆ. ಅದು அரசியல்ல கூட அப்படிதான். அவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறவனுக்கு அங்க குறைகள் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருக்கணும். அப்பதான் செய்கிறவர்கள் ஒழுங்காக செய்வார்கள், எச்சரிக்கையாக இருப்பார்கள். சோ ನಾವೆಲ್ಲ ರೂಲಿಂಗ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಇದೀವಿ. ನಾವೆಲ್ಲನೂ இப்ப நாம எப்படி இருக்கிறோம்னா, நாம தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். ಸೈತಾನ ಬಂದು ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿ. சாத்தான் எப்படியா இருக்கான்னா எதிர்க்கட்சிக்காரனா இருக்கிறான். ಈಗ ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿ ಕೂಡ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಅವ್ರು ಕೂಡ ಏನಾದ್ರೂ ನಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. எதிர்க்கட்சிக்காரங்க கூட ரொம்ப விழிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா இருக்கிறான். ನಾವೇನ್ ಕಡಿಮೆನಾ? ನಾವೇನ್ ಕಡಿಮೆನಾ? ನಾವು நாம என்ன குறைஞ்சவங்களா? ರೂಲಿಂಗ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಇದೀವಿ. ನಾವು நாம தான் ஆளுங்கட்சியா. ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ರೂಲಿಂಗ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. ನಾವು ஆதியிலிருந்தே நாம தான் ஆளுகிறவர்களாக இருக்கிறோம். ಮುಂಚೆ ನಾವೆಲ್ಲ ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಇದ್ವಿ. முன்னாடி நாம வந்து எதிர்க்கட்சியில ಯೇಸು ಹೆಸರು ಹೇಳ್ಬಾರ್ದು. ஆனா இயேசு பேரை சொல்லக்கூடாது. அல்லேலூயா ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. அல்லேலூயா சொல்லக்கூடாது.
ಅಂತವನ್ನೇ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು. அப்படிப்பட்டவங்களை நம்மள ஆண்டு என்ன பண்ணாருன்னா சேஞ்ச் பண்ணிட்டாரு. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ನಾವೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆನ ವಿರೋಧ ಮಾಡಿದ್ದೀವಿ. நம்மள ಅನೇಕರು வந்து சுவிசேஷத்துக்கு நாம எதிர்ப்பு பண்ணியிருக்கிறோமா இல்லையா? ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯಾರು ಫಸ್ಟ್ ಯೇಸು ನಂಬಿ ಚರ್ಚ್ಗೆ ಹೋದ್ರು, ಏನ್ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದು ನೀನು? நம்ம வீட்டுல யாராவது முதல் சர்ச்சுக்கு யாராவது போனோம், ஏய் யாராவது சர்ச்சுக்கு போனதே ಅಂತವ್ರನ್ನೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்டவங்களை எல்லாத்தையும் முதல்ல ஆண்டவர் மாத்தி விட்டாரு. ಸೊ ನಮಗೂ ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸಲಿ ಒಂದು ಬಿಹಾರ್ ಜಾರ್ಖಂಡ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ಒಂದು ಆಸೆ. எங்களுடைய ஊழியத்திலும் கூட நாங்களும் பீகாருக்கு போகணும், ஜார்க்கண்டுக்கு போகணும் நமக்கு ஆசைப்பட்டோம். ಸೊ ನಮ್ಮ ಒಂದು CF ಇಂದ ಕೆಲವು ಸೇವೆಗಳು ಒಂದು 2 ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲಿ ಬಿಹಾರಲ್ಲಿ ಆರಂಭ ಆಗಿದೆ. CF ஊழியத்தின் மூலமாக நாங்களும் கூட அங்கே போய் எங்களுடைய ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். ಸೊ ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ಗೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂದ್ರೆ, அப்பொழுது எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் சொன்னோம், எங்களுக்கும் போறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். ಏನ್ ಬಿಹಾರ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ ನೀವು? ஏய் எதுக்கு பீகாருக்கு போறீங்க? ಕರ್ನಾಟಕ ಬಿಟ್ಟು ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ ನೀವು? ಅಲ್ಲಿ இங்க நல்லா இருக்கிற இடத்த விட்டு எதுக்கு பரலோகத்தை விட்டு அங்க போறீங்க? ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಕಂಫರ್ಟಬಲ್ ಇಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? இங்க உங்க வசதி இல்லையா? ಏನ್ ಕೊರತೆ ಆಗಿದೆ ನಿಮ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ? கம்மியா போச்சு கர்நாடகத்துல. ಏನಕ್ಕೆ ಬಿಹಾರ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ? எதுக்கு பீகாருக்கு போய் அடி வாங்குறீங்க? ಸೊ ಇವತ್ತು ನಾವು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ ಅನ್ನ ಫೋಕಸ್ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இப்போ நாங்க வட இந்தியா பக்கம் எங்களுடைய பார்வை திருப்பி இருக்கிறோம். ನೋಡಿ, ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಬಂದು ದೇಶದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಸಾರಲ್ಪಡಬೇಕು. சுவிசேஷமானது எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ಸೊ ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಸುವಾರ್ತೆ ಸೇವೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்படியாக நம்ம சபையாக சேர்ந்து எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ಕಾಣಿಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ಆದ್ರೆ ಒಂದು ಆಸೆ ಏನ್ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕುಟುಂಬನ ಸೇವೆಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ್ರೆ. ஆண்டவரே ಸೇವೆಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸು. இந்த ஊழியத்திற்காக எங்கள் குடும்பமாக எங்களை எடுத்து உபயோகிக்கும் ஆண்டவரே. ಮಕ್ಕಳನ್ನು ಸೇವೆಗಾಗಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ದೇವರೇ. பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ತಮಿಳುನಾಡು, ಕೇರಳ, ಆಂಧ್ರದಿಂದ ಎಷ್ಟೋ ಮಿಷನರಿಗಳು ಉತ್ತರ ಭಾರತಕ್ಕೆ ಸುವಾರ್ತೆ ಸೇವೆಗಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. வட இந்தியா பக்கம் ஊழியத்திற்காக தமிழ்நாட்டில இருந்தும் கர்நாடகத்தில இருந்தும் ஆந்திர பிரதேசம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಿಂದ ಉತ್ತರ ಭಾರತಕ್ಕೆ ಹೋದಂತ ಮಿಷನರಿಗಳು ಬಹಳ ಕಡಿಮೆ ಇದ್ದಾರೆ. ஆனால் கர்நாடகத்துல போறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் போறாங்க. ಸೊ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೊಂದು ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಏನಾಗಬೇಕು? ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? நம்ம கர்நாடகத்திலிருந்து அநேகர் போவதற்கு ಇದು ಸುವಾರ್ಥ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இது சுவிசேஷம் சொல்லுகிற இடமாய் மாற வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗಳು ಮಿಷನರಿಗಳನ್ನು ಉತ್ತರ ಭಾರತಕ್ಕೆ ಕಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. ஒவ்வொரு சபையிலிருந்தும் வேற வேற இடங்களுக்கு ஊழியர்களை அனுப்புகிற சபையாக மாற வேண்டும். இந்த சபை மாறணும். ಸೊ ಯಾರಿಗೆಲ್ಲ ಆಸೆ ಇದೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ದೇವರೇ ಒಂದು ಸುವಾರ್ತಿಕರಾಗಿ ಮಿಷನರಿಗಳಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது 2 பேர் 3 பேர் ஒருத்தராவது வட இந்தியா பக்கம் போய் ஊழியத்துக்கு போகணும். ಯಾರು சொல்லுவீங்க? ಅನೇಕ ಒಂದು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಮಿಷನರಿಗಳು ನಾರ್ತ್ ಈಸ್ಟ್ ಗೆ ಬಂದು ಈ ನಾಗಾಲ್ಯಾಂಡ್, ಮಣಿಪುರ್, ಮಿಜೋರಾಂ, ನೀವು ನಾರ್ತ್ ಈಸ್ಟ್ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೆಚ್ಚು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಸಭೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. வட இந்தியா பக்கம் நார்த் ஈஸ்ட் சைடுல பாத்தீங்கன்னா அநேக பேப்டிஸ்ட் சபையில இருந்து போனவங்க தான் அதிகமா ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ವಿಲಿಯಂ ಕೇರಿ ಅವರು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಒಂದು ಮಿಷನರಿ ಆಗಿ ಅವರು ಬಂದು ಏನು ಸೆರಾಂಪುರಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಕರ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ರು. வில்லியம் கேரி என்கிறவர் ஸ்காட்லாந்துல இருந்து புறப்பட்ட பல கஷ்டங்கள் வழியாக செராம்பூருக்கு வந்து அங்கே அவர் பைபிள் காலேஜை நிறுவிக்கிற அளவிற்கு ஊழியம் செஞ்சிருக்கிறார். ನಾವು ಕೂಡ ಈ ಒಂದು ಬಿಬ್ಲಿಕಲ್ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಮೆಂಬರ್ಸ್ ನಾವಾಗಿದ್ದೀವಿ. இப்ப கூட நாம இங்க பேப்டிஸ்ட் சபை, மைசூர் பிப்ளிக்கல் பேப்டிஸ்ட் சபை என்று நாம் வச்சிருக்கிறோம். ಸೊ ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಒಂದು ಹಿಸ್ಟರಿ, ಒಂದು ಇತಿಹಾಸ ನಾವೆಲ್ಲರೂ ನಾವು ಓದಬೇಕು. இந்த பேப்டிஸ்ட் சபையினுடைய வரலாறு நம்ம படிக்கணும். ಈ ಒಂದು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಸಂಸ್ಥೆಯು ಯಾವ ರೀತಿ ಅದ್ಭುತವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಿಷನರಿಗಳನ್ನ ಕಳಿಸಿದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ನೀವೆಲ್ಲರೂ ಓದಬೇಕು. இந்த பேப்டிஸ்ட் சபை குறித்த சரித்திரத்தை நான் தான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல, நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ದೇವರೇ ನಮ್ಮ ಸಭೆಯಿಂದ ದೇವರೇ ಮಿಷನರಿಗಳು ಎದ್ದೇಳ್ಬೇಕಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. இந்த சபையிலிருந்து அநேக மிஷனரிமார்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். The blood of the martyr is the seed of the church ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ரத்த சாட்சிகளாக யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் சபையினுடைய விதைகளாக விதைக்கப்படுகிறார்கள். ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯ ಒಂದು ರಕ್ತವು ಸಭೆಯ ಒಂದು ಬೀಜವಾಗಿದೆ. செத்து போனவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் சபையினுடைய விதைகளாக விதைக்கப்படுகிறது. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ, ವಿಶ್ವದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ವಿರೋಧ ಇದೆಯೋ ಅಲ್ಲೇ ಸಭೆಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗೋದು. நம்ம தேசத்துல எந்தெந்த இடத்துல எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் அதிகமாக வருகிறதோ அங்கே தான் அதிகமான சபைகள் உருவாக்கப்படுகிறது. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ
ಉತ್ತರ ಪ್ರದೇಶ ಇರ್ಬೋದು, ರಾಜಸ್ಥಾನ್ ಇರ್ಬೋದು, ಮಧ್ಯಪ್ರದೇಶ, ಇಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹಿಂಸೆಗಳಾಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. நம்முடைய தேசத்திலே, பாரத தேசத்திலே உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், அல்லது இமாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது பீகாராக இருக்கட்டும், இந்த இடங்களிலே தான் அதிகமான எதிர்ப்புகள் வருகிறது. அங்கேதான் சபைகளும் எழும்ப போகிறது. ಅಲ್ಲಿಯೇ ದೇವರು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕಾರ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡೋದೆಲ್ಲಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಹಿಂಸೆ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಅಧಿಕವಾಗ್ತದೆ. எந்த இடத்துல உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை அங்கே அனுப்பி கிரியைகளை செய்வார். ಆದ್ರಿಂದ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು, ದೇವರೇ ನಿನಗಾಗಿ ನಾನು ಹಿಂಸೆಗಳನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, உமக்காக இந்த நிந்தனைகளையும் இந்த கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் விருப்பமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ನನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಸ್ವಾಮಿ ನಾನು ಮುಂದೆ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ஒரே சிலுவை எடுத்துக்கொண்டு நான் முன்பாக செல்லுவேன். ಲೋಕ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಹಿಂದೆ ಇರಲಿಕ್ಕೆ ಯಾವ ಜನರೇ, கிறிஸ்துவுக்குள்ளே அன்பான தேவனுடைய ஜனங்களே, ನಾವೆಷ್ಟು ವರ್ಷ ಎಷ್ಟು ತಿಂಗಳು ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತೀವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பூமியில எத்தனை வருஷம் இருப்போம், எத்தனை நாட்கள் இருப்போம் நமக்கு தெரியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಬರೋಣ ಸಮೀಪವಾಗಿದೆ. ಯೇಸುವಿನ வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ಯೇಸು ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. ಯೇಸು திரும்பமாய் வருகிறார். ನಾವು ಒಂದು ಕಡೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ನಾವು ಕಡೆಸಿ ಕಾಲದಲ್ಲಿ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರಿಗಾಗಿ ನಾವೇನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇ ಆದ್ರೆ, தேவனுக்காக ஏதாவது செய்யவே வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுத்தால் ಈಗ ನಾವು ಮಾಡಬೇಕು. எப்பொழுது தான் அதை செய்ய வேண்டும். ಬರೋ ತಿಂಗಳಿಂದ ಬರೋ ವರ್ಷದಿಂದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬಾರದು. வர்ற வருஷத்துல பாத்துக்கலாங்க, அடுத்த மாசம் பார்க்கலாம் சொல்லாதீங்க அப்படி. ಸೊ ನಾಳೆ ಅನ್ನೋದು ಯಾವತ್ತು ಬರೋದೇ ಇಲ್ಲ. நாளைங்கிறது உங்க கைக்கு வராது. ಅದರಿಂದ ಈ ಒಂದು ದಿನವೇ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ದಿನ, ರಕ್ಷಣೆ ಒಂದು ದಿನವಾಗಿದೆ. இன்னைக்குதான் இது உங்க கையில் இருக்கக்கூடிய நாள், இதுதான் உங்களுடைய நேரம், இது ரட்சிப்பின் நாள், தேவனுடைய அனுகிரகத்தின் சமயம். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಧನ್ಯರಾಗಬೇಕಾದ್ರೆ, தேவனுடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று ಎದುರಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಹಿಂಸೆಗಳನ್ನು, ವಿರೋಧಗಳನ್ನು ನಾವು ಸಹಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ. எத்தனை விதமான எதிரிகள் வந்தாலும், கஷ்டங்கள் கொடுத்தாலும், பரியாசங்கள் பண்ணினாலும் நாம் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ಯಾಕೋಬ 1:12 ಹೇಳ್ತದೆ, ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವನು ಧನ್ಯನು, ಪರಿಶೋಧಿತನಾದ ಮೇಲೆ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದುವನು. ಯಾಕೋಬ 1:12 சொல்லுகிறது, சோதனை நிமித்தமாக விசுவாசத்திலே சோதிக்கப்பட்டு அதில் சகித்துக் கொண்டவன் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் தேவனுடைய ஜெயமாலையை, கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் கண்களை மூடி ஜெபித்துக் கொள்ளலாமா? ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய வாழ்க்கையை நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்கலாமா? ಎಲ್ಲಾ ಜನರು ನಮ್ಮನ್ನ ಸನ್ಮಾನ ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮನ್ನ ಹೊಗಳಬೇಕು, ನಮ್ಮನ್ನ ಒಳ್ಳೆಯವರೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂತ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ. எல்லாரும் நம்ம இடத்துல சந்தோஷமா இருக்கணும், நம்ம கிட்ட சமாதானமா இருக்கணும், நம்ம மதிக்கணும், நமக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ನಿಜವಾಗಲೂ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ನಾವು ಮಾಡುವಾಗ, ஆனால் நாம் இயேசுவுக்காக, நாம் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு தீர்மானம் எடுக்கும் போது ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನ ವಿರೋಧಿಸ್ತಾರೆ, சில பேர் நம்மை விரோதிக்கலாம், ನಮ್ಮನ್ನ ಅವಮಾನ ಮಾಡ್ತಾರೆ, நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள், ನಮ್ಮನ್ನ ಹಿಡ್ಕೊಡ್ತಾರೆ, நம்மை பிடித்து கொடுக்கிறார்கள், ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ, நம்மை அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், ನಾವು ಸಭೆಗೆ ಮತ್ತು ಆರಾಧನೆಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನ ತಡೆ ಮಾಡ್ತಾರೆ, நம்ம சபைக்கு, கர்த்தருடைய ஆராதனைக்கு, ஊழியத்துக்கு வரக்கூடாதபடிக்கு தடுக்கிறார்கள், ನಮಗೆ ಬರುವಂತ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ, நமக்கு சேர வேண்டிய ஆஸ்திகளிலே, சொத்துக்களிலே அவர்கள் நம்மை வஞ்சனை செய்கிறார்கள், ಕುಟುಂಬದ ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯದೇ ಹೋಗ್ತಾರೆ, குடும்பத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நம்மை அவர்கள் அழைப்பதே இல்லை. ಆಗ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಏನಾಗಿರ್ತದೆ? ஆனால் அப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? ಈ ಲೋಕದ ಸನ್ಮಾನ ಬೇಕಾ ಅಥವಾ ಪರಲೋಕದ ಸನ್ಮಾನ ನಮಗೆ ಬೇಕಾ? இந்த உலகம் நம்மை மதிக்க வேண்டுமா அல்லது பரலோகம் நம்மை கனப்படுத்த வேண்டுமா? ನಮಗೆ ಯೇಸು ಬೇಕಾ ಅಥವಾ ಲೋಕದ ಜನರು ನಮಗೆ ಬೇಕಾ? நமக்கு இயேசு வேண்டுமா அல்லது உலகத்தால் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி நமக்கு வேண்டுமா? ಈ ತೀರ್ಮಾನವನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. நாம் ஒவ்வொருத்தருமே இந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸಭಾ ಹಿರಿಯರು, இது எல்லாமே ನಮ್ಮ ಸಭಾ ಹಿರಿಯರು, எல்லாமே பாஸ்டர் தான் செய்றாரு. ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆ ಎಲ್ಲ ಹಿರಿಯರು, எல்லா மூப்பர்கள், ಎಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿಂದರು, எல்லா தாய் தகப்பன்மார், ಎಲ್ಲ ಯೌವನಸ್ಥರು, எல்லாருமே வாலிபர்கள், ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು, எல்லா வாலிபர்கள் எல்லாரும் ಒಂದು ಸರಿಯಾದ ತೀರ್ಮಾನ ನಾವು ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. சரியான நல்ல ஒரு முடிவை எடுப்போம். ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡೋಣ. இயேசுவோடு கூட சேர்ந்து நம்முடைய பிரயாணத்தை தொடருவோம். ನಮಗಾಗಿ ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ನಮ್ಗೇನೇ ಹಿಂಸೆ ಅವಮಾನ ಆದ್ರೂ ಕೂಡ ಅದು ಒಂದು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಆದಂತಂದು 1% ಕೂಡ ಅದು ನಮಗೆ ಸಮ ಆಗೋದಿಲ್ಲ. நமக்கு எத்தனை கஷ்டம் எது வந்தாலுமே சரி, அது 1% கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு ஒப்பிடவே முடியாது.
ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ನಮ್ಮನ್ನು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ತಂದೆಯಾದ ದೇವರೇ, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ನೀವು ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ நீர் எங்களை மிகவும் அதிகமாய் அன்பு செலுத்தி ಈ ಲೋಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿ இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி. ಸುವಾರ್ತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ சுவிசேஷத்தின் நிமித்தமாக ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಅನೇಕರು ಸ್ವಾಮಿ ಹಿಂಸೆಗೆ ಒಳಗಾಗಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಅವರು ಸತ್ತಿದ್ದಾರೆ. எங்கள் கண்களுக்கு முன்பாகவே அநேகர் பாடுகள் பட்டு ரத்த சாட்சிகளாக செத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ಈಗಲೂ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಸ್ವಾಮಿ ಅನೇಕ ವಿರೋಧಗಳು ಇದೆ. இப்பொழுது கூட எங்களை சுற்றிலும் அநேக விரோதிகள் இருக்கிறார்கள். ಆದ್ರೆ ಇವೆಲ್ಲವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே ನಾವು ಕೂಡ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ನಾವು ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. இவர்களுக்கு நடுவிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் உம்மையே பின்பற்றி உமக்கே ஊழியம் செய்வோம் என்று நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க கிருபை செய்யும். ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಏನೇ ಬರಲಿ ಏನೇ ಹೋಗ್ಲಿ ನಾವು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. எங்கள் குடும்பத்துக்கு எது நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் உம்மையே பின்பற்றி உமக்கே ஊழியம் செய்வோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ಯೇಸುವಿನ நன்றி. ಅಧಿಕಾರವುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஊழியக்காரரை சந்தோஷப்படுத்துவோம். God bless you. Over to Brother Vinod.